மீனம் ராசி நேயர்களே, உங்களுடைய பாசத்தை பயன்படுத்தி நெருங்கியவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. மீனம் ராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசி. அதாவது மோட்சம் மற்றும் தியாக ராசியாகும். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் என்பதால பிறவியிலேயேவும் உங்களுக்குள்ள ஒரு அள்ளி கொடுக்கும் தாராள குணமும் எல்லோரையும் எளிதில் நம்பிவிடும் வெள்ளந்தித்தனமும் கலந்திருந்திருக்கும். நமக்கு பிடித்தவர்கள் நம்ம ஏமாற்ற மாட்டாங்க என்ற உங்களுடைய அதீத பாசம்தான் உங்களுக்கு பல நேரங்களில் பலவிதமாக மாறிவிடுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை உங்களோடு ஒட்டி பிறந்தவர்களாக உங்களின் வலது கரமாக நினைத்தீங்களோ அவங்களே உங்களுடைய இந்த பாச குரோகத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் காட்டிய அன்பையும் அக்கறையும் உங்களுடைய பலவீனமாக புரிந்து கொண்டு தங்களுக்கு தேவையான காரியங்களில் சாதித்து கொள்ளும் வரை உங்களை கொண்டாடி விட்டு காரியம் முடிந்ததுமே கறிவேப்பிலையை தூக்கி எறிந்த நெஞ்சை ரணமாக்கும் சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்திருக்கலாம். நீங்கள் உருகி உருகி செய்த பாசம்தான் இறுதியில் உங்களை ஏமாளியாகவே மட்டுமே காட்டியிருந்திருக்கும் என்பது கிரகங்களோட சூழ்ச்சி உங்களுக்கு உணர்ச்சிய கசப்பான உண்மையாகவே அமைந்திருந்திருக்கும். அதாவது நீங்கள் பிறவிலேயே உள்ளுக்குள்ள ஒரு அள்ளி கொடுக்கும் தாராள குணமையும் எல்லோரையும் எளிதில் நம்பி விடுற வெள்ளந்தித்தனமும் குழந்திருந்திருக்கும் உங்கள் மனசில் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரையும் உங்களோடு ஒட்டி பிறந்தவங்களோ உங்கள் வலதுகரமாக நினைச்சிங்களோ அவங்களே உங்களுடைய இந்த பாச குரோகத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் காட்டிய அன்பதையும் அக்கறையும் உங்களின் பலவீனமாக புரிந்து கொண்டேமோ அவங்களுக்கு தேவையான காரியங்களில் சாய்த்து கொள்ளும் வரையும் உங்களை கொண்டாடி விட்டு காரியம் முடிந்ததுமே கருவேப்பிலை தூக்கி எறிந்த நெஞ்சை ரணமாக்கும் சம்பவங்களை உங்கள் வாழ்வில் நடந்திருந்திருக்கும் உங்களுக்கு. நீங்கள் உருகி உருகி செய்த பாசம் எளிதில் உங்களை ஏமாளியவை காட்டியாகவே அமைந்திருந்திருக்கும் உங்களுக்கு. பணத்தை இழக்க வைத்த தவறான நம்பிக்கையில் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் மற்றும் 9ஆம் அதிபதியாக செவ்வாய் பகவான் வருவதால பண விஷயத்துல நீங்க பெரிய அளவில் கணக்கு பார்க்க மாட்டீங்க. யாராவது கஷ்டம் என்று வந்தீங்கன்னா உங்களிடம் இல்லாவிட்டாலையும் பிறரிடம் கடன் வாங்கியாவது கொடுக்கும் குணம் கொண்டவங்க தான் நீங்க. ஆனா இவன் நமக்கு தெரிந்தவன் தானே, நான் பணத்தை ஏமாற்ற மாட்டான் என்ற உங்களின் தவறான மாற்றும் அது நம்பிக்கை தான் உங்கள் பொருளாதார வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாகவே அமைந்திருக்கும். அதாவது நீங்கள் எந்த விதமான எழுத்துப்பூர்வமான சாட்சிகளும் இல்லாமல் கொடுத்த கடன்கள் தான், ஜாமீன் கையெழுத்து போட்ட விவகாரங்களும் மற்றும் கூட்டு தொழில் என்ற பெயரில் முதலீடு செய்த தொகைகள் என அனைத்துமே உங்களுக்கு திரும்ப வராமலே போய்விட்டதற்கும். அதாவது நீங்கள் பண விஷயத்திலையும் நீங்கள் பெரிய கணக்கு பார்க்க மாட்டீங்க யாருக்குமே. அதாவது உங்களை யாராவது கஷ்டம் என்று நின்னா உங்களிடம் இல்லாவிட்டாலையும் பிறரிடம் கடன் வாங்கியாவது கொடுக்குற குணம் கொண்டவங்க தான் நீங்கள். ஆனால் அவனே உங்களுக்கு இவன் நமக்கு தெரிந்தவன் தான், நம்ம பணத்தை ஏமாற்ற மாட்டான் என்ற உங்களுடைய தவறான மற்றும் அதிக நம்பிக்கை தான் உங்கள் பொருளாதார வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாகவே அமைந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்தவித எழுத்துப்பூர்வமும் இல்லாத சாட்சியையும் இல்லாமல் கொடுத்த கடன் தான், ஜாமீன் கையெழுத்தும் போட்ட விவகாரங்கள் தான் மற்றும் கூட்டு தொழில் என்ற பெயரில் முதலீடு செய்யும் தொகைகள் அனைத்துமே உங்களுக்கு திரும்ப வராமலே போயிருந்திருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்காயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். அதாவது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அடக்கு அடுக்கடுக்கான மனக்காயங்களை உருவாக்கி கொண்டு இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் வெளி உலகத்துக்கு எத்தனை பெரிய வெற்றியாளராக இருந்தாலுமே உங்கள் சொந்த குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் மரியாதையும் பல நேரங்களில் மறுக்கப்பட்டே தான் இருந்திருக்கும். நீங்கள் குடும்பத்துக்காக எத்தனையோ தியாகங்களை செஞ்சிருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த ஆசைகளையும் சுத்தரித்து அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சிருந்திருப்பீங்க. ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட தியாகத்தை ஒரு கடமையாகவே பார்த்தாளர்களே ஒழிய அதிலிருந்து உங்களுடைய வழியை புரிந்து கொண்டு இருந்திருக்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் வெளி உலகத்துக்கு எவ்வளோ பெரிய வெற்றியாளராகவே இருந்தாலும் சரி, உங்கள் சொந்த குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் மரியாதையும் பல நேரங்களில் மறுக்கப்பட்டே தான் வந்திருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் குடும்பத்துக்காக எத்தனையோ தியாகங்களையும் செஞ்சிருந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் சொந்த ஆசைகளை சுத்தரித்து அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சிருந்திருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட தியாகத்தை ஒரு கடமையாக பார்த்தாங்களே ஒழிய அதிலிருந்து உங்களுடைய வழியை புரிந்து கொண்டே வந்திருக்க மாட்டாங்க. இவை அனைத்துமே உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குரு பகவான் அருளால் வாழ்வில் ஒளி பிறக்கப் போகிறது உங்களுக்கு. மீனம் ராசிக்கு அதிபதியான
குரு பகவான் தனது சுப பார்வையால உங்கள் வாழ்வில் இருந்த பக்கங்களை நீக்கி ஒரு புதிய ஒளியை ஏற்றி வைக்கப் போகிறார். இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த தடைகள், முட்டுக்கட்டைகள் மற்றும் எதை தொட்டாலும் இழுபறி என்ற நிலையெல்லாம் மாறி இனிமேல் தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு பொன்னான காலம் ஆரம்பமாகிறது. குருவின் அருள் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் ஆகச்சிறந்த பாக்கியம். அந்த வகையில உங்க சிந்தனையில தெளிவு பிறக்கும். முகத்துல ஒரு புதிய பொலிவும் தேசவுமே உண்டாக போதே. உங்களை சுற்றி இருந்த எதிர்மை ஆற்றல்கள் அனைத்துமே விலகி நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க போது. வாழ்வுல ஒரு புதிய நம்பிக்கையும் உத்வேகமுமே பிறந்து நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே வெற்றியை நோக்கி தான் பயணிக்க போகிறது. அதாவது உங்களுடைய வாழ்வில் இருந்த பக்கங்கள்லாம் நீங்கி புதிய ஒளியை ஏற்றி வைக்க போறாங்க உங்க வாழ்க்கையில. அது இதுவரை சந்தித்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி எதை தொட்டாலும் இழுப்பறி என்ற நிலையெல்லாம் மாறி நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் ஒரு பொன்னான காலம் உங்களுக்கு ஆரம்பமாகிறது. அது மட்டும் இல்லாமல் எந்த வகையிலையும் உங்க சிந்தனையில தெளிவு பிறக்க போகிறது. முகத்துல ஒரு பொலிவும் முகத்துல ஒரு புதிய பொலிவும் தேசமே உண்டாக போகிறது உங்க வாழ்க்கையில. தொழில எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்க போகிறது. வியாபாரம் மற்றும் சுயதொழில் அல்லது உத்தியோகம் என நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே இதுல இதுவரை முடங்கி கிடந்த மந்த நிலை முற்றிலும் மாறப்போகிறது. தொழில புதிய முதலீடுகளை செய்யவும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் குரு பகவான் வழிவகை செய்வார். நீங்கள் நீண்ட நாட்களா எதிர்பார்த்து காத்திருந்த புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரப்போகின்றது. உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளுடைய பாராட்டும் தடையின்றி கிடைக்க போகுது. சிலருக்கு அவங்க ஆசைப்பட்ட இடமாற்றம் அல்லது பெரிய பொறுப்புகளுடன் கூடிய பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போ நாட்கள்ல புதிய தொழில புதிய முதலீடுகளை செய்யவும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் குரு பகவானோட வழிபக செய்ய போகிறார். நீங்க நீண்ட நாட்களா எதிர்பார்த்து காத்திருந்த புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுமே தடையின்றி கிடைக்க போகின்றது. சிலருக்கு அவங்க ஆசைப்பட்ட இடமாற்றமோ அல்லது பெரிய பொறுப்புகளுடன் கூடிய பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரமும் தகுந்த நேரத்துல கிடைச்சி தொழில் நீங்க ஒரு புதிய உயரத்தை எட்ட போறீங்க. குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்க போகுது உங்க வாழ்க்கையில. குடும்பம் என்பது ஒரு மனிதனின் நிம்மதிக்கான அடித்தளம். குருவின் அருட்பார்வையால உங்க குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த வீண் வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் மற்றும் குழப்பங்கள் அனைத்துமே பனி போல விலகி குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்க போதும். விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவமும் அனைவருக்கும் உண்டாக போதும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவை சுமூகமா முடிவுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவ போதும். வீட்டின் பெரியோர்களுடைய ஆசைகளும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு பக்கபலமா இருக்க போகிறது. ஒட்டுமொத்தத்துல உங்களுடைய இல்லம் மகிழ்ச்சி நிம்மதி நிறைந்த ஒரு நந்தவனமாகவே மாறப்போகின்றது. அதாவது உங்க குடும்பத்துல இதுவரை இருந்த வீண் வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் மற்றும் குழப்பங்கள் அனைத்துமே பனி போல விலகி குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கின்ற தன்மை அதிகரிக்க போகின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவை சுபகமா முடிவுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவ போது. வீட்டுல பெரியோர்களின் ஆசையும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு பக்கபலமா அமைய போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீனம் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் தனது சுப பார்வையால உங்கள் வாழ்வில் இருந்த பக்கங்களை நீக்கி ஒரு புதிய ஒளியை ஏற்றி வைக்கப் போகிறார். இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த தடைகள், முட்டுக்கட்டைகள் மற்றும் எதை தொட்டாலும் இழுபறி என்ற நிலையெல்லாம் மாறி இனிமேல் தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு பொன்னான காலம் ஆரம்பமாகிறது. குருவின் அருள் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் ஆகச்சிறந்த பாக்கியம். அந்த வகையில உங்க சிந்தனையில தெளிவு பிறக்கும். முகத்துல ஒரு புதிய பொலிவும் தேசவுமே உண்டாக போதே. உங்களை சுற்றி இருந்த எதிர்மை ஆற்றல்கள் அனைத்துமே விலகி நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க போது. வாழ்வுல ஒரு புதிய நம்பிக்கையும் உத்வேகமுமே பிறந்து நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே வெற்றியை நோக்கி தான் பயணிக்க போகிறது. அதாவது உங்களுடைய வாழ்வுல இருந்த பக்கங்கள்லாம் நீங்கி புதிய ஒளியை ஏற்றி வைக்க போறாங்க உங்க வாழ்க்கையில. அது இதுவரை சந்தித்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி எதை தொட்டாலும் எழுப்பறி என்ற நிலையெல்லாம் மாறி நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் ஒரு பொன்னான காலம் உங்களுக்கு ஆரம்பமாகிறது. அது மட்டும் இல்லாமல் எந்த வகையிலையும் உங்க சிந்தனையில தெளிவு பிறக்க போகிறது. முகத்துல ஒரு பொலிவும்
முகத்துல ஒரு புதிய பொலிவும் தேசமே உண்டாக போகிறது உங்க வாழ்க்கையில. தொழில எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்க போகிறது. வியாபாரம் மற்றும் சுயதொழில் அல்லது உத்தியோகம் என நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே இதுல இதுவரை முடங்கி கிடந்த மந்த நிலை முற்றிலும் மாறப்போகிறது. தொழில புதிய முதலீடுகளை செய்யவும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் குரு பகவான் வழிவகை செய்வார். நீங்கள் நீண்ட நாட்களா எதிர்பார்த்து காத்திருந்த புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரப்போகின்றது. உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளுடைய பாராட்டும் தடையின்றி கிடைக்க போகுது. சிலருக்கு அவங்க ஆசைப்பட்ட இடமாற்றம் அல்லது பெரிய பொறுப்புகளுடன் கூடிய பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போ நாட்கள்ல புதிய தொழில புதிய முதலீடுகளை செய்யவும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் ஒரு பகவனோட வழிபக செய்ய போகிறார். நீங்க நீண்ட நாட்களா எதிர்பார்த்து காத்திருந்த புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுமே தடையின்றி கிடைக்க போகின்றது. சிலருக்கு அவங்க ஆசைப்பட்ட இடமாற்றமோ அல்லது பெரிய பொறுப்புகளுடன் கூடிய பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரமும் தகுந்த நேரத்துல கிடைச்சி தொழில் நீங்க ஒரு புதிய உயரத்தை எட்ட போறீங்க. குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்க போகுது உங்க வாழ்க்கையில. குடும்பம் என்பது ஒரு மனிதனின் நிம்மதிக்கான அடித்தளம். குருவின் அருட்பார்வையால உங்க குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த வீண் வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் மற்றும் குழப்பங்கள் அனைத்துமே பனி போல விலகி குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்க போதும். விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவமும் அனைவருக்கும் உண்டாக போதும். பூர்வீக சொத்து